ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எனது மொழிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவன் நல்லவனோ கெட்டவனாக இருப்பினும் நாளடைவில் அவன் உயரிய தன்மையை பெற வைப்பது என்னுடைய கடமையாகிறது. அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் என்பது எதுவும் இல்லை. இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது. நம்பிக்கையுடன் என்னை பின்பற்றி நீ தொடர்ந்து வா. நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன், உனக்கு எது நன்மை அளிக்குமோ அவற்றை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்று. அதை விடுத்து நான் கேட்பதை நீ ஏன் எனக்கு அளிக்கவில்லை என்று என்னிடமே நீ கோபித்துக் கொள்கிறாய். நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்குமா தீமையை அளிக்குமா என்று நான் ஆராய்ந்து பார்த்துதானே நான் உனக்கு அளிக்க வேண்டும். அதற்குள்ளே நீ பொறுமை இழந்தால் நான் என்ன செய்வது? உன் மீது நான் கோபப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா, பாவம் என்று நினைப்பதா? உன்னுடைய அறியாமையை நினைத்து நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கே தெரியவில்லை. நான் கோபம் காப்பித்தால் உனக்கு என்ன ஆகும்? சற்று யோசித்துப்பார். நானே எல்லாமே இருந்து உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை கேட்டதை நான் கொடுப்பது ஒரு நொடி போதும் எனக்கு. ஆனால் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் காலம் தாழ்த்தி நாட்கள் தாழ்த்தி கொடுப்பது எதற்காக என்று யோசித்து பார்த்தாயா? ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் நினைப்பேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி அவசரப்படுகிறாய்? நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்கும் என்றால் அதை நான் உனக்கு உடனே தருவேன். அதில் தீமை இருந்தால் அது தீமையை எப்படி அகற்றுவது என்று பார்த்து அதற்கான ஏற்பாடுகள் செய்வேன். அது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்தால் அதை நான் உனக்கு தரவே மாட்டேன். அதனால் நீ அவசரப்படாதே. நானே உன் தாய், நானே உன்னுடைய தந்தை. உனக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பவன் நான். அதற்கு சற்று காலமானாலும் நம்பிக்கையுடன் காத்திரு. அவசரப்படாதே. எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன். நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. அதை நீ அறிந்து கொள். உன்னை காக்கவே நான் இருக்கின்றேன். காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்ன என்று அறிவதில்லை. ஆனால் எல்லாம் வல்ல சத்குரு நாம் சாயப்பாவுக்கு அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றார். அனைத்துமே தெரியும். அவர் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு எல்லோருடைய பாவ கணக்கும் தெரியும். பக்தனுடைய கர்ம வினையின் பலனும் அவருக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளை தாங்கும் அளவை தெரிந்து அவருக்கு அளிக்கின்றார். பெரும்பாலும் அவரே அதை வாங்கியும் கொள்கின்றார். என்ன வாங்கிக் கொள்கிறாரு? ஏதை என்றால் அவனுடைய கர்மாக்களை, அது உனக்கு அனுபவிக்கும் துன்பங்களை அவரே வாங்கிக் கொள்கின்றார். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி செய்கிறார். அதனால் நீ அவசரப்படாதே. உனக்கு எது நன்மை அளிக்குமோ அதை எப்போது எப்படி எங்கு உனக்கு தர வேண்டுமோ அப்போது நான் உனக்கு தருகிறேன். என் மீது நீ கோபப்பட்டாலும் சரி, உனக்கு நல்லது நடக்கும் என்றால் நிச்சயம் அதை தருவேன். உனக்கு தீமை இழக்கும் என்றால் அதை ஒருபோதும் நான் தரவே மாட்டேன். உன் அப்பாவை நம்பு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த சாயி எப்போதும் துணை இருப்பேன்.